மற்ற நாளை தவிர சண்டேனாலே கண்டிப்பாக எல்லா வீட்லையுமே நான்வெஜ் தான் இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் பாஸ் ஒரு 1 மந்த்தாகவே நான்வெஜ்ஜே எடுக்கல. வீக் டேஸ்லேயே ஒன்றும் தெரியாது. டக்குன்னு காலையில் சமைச்சது நம்ம நைட்டு ஃபுல்லாக அதே ஓடிடும். பட் சண்டேல வந்துட்டு ஏதாவது நான்வெஜ் எடுத்தால் தான் டக்குன்னு நமக்கு வேலை முடியலையா. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு மதியம் 2 மணிக்கும் எப்படி உட்காந்தாச்சு, எதுவும் செய்யலை. அதுக்கப்புறம் தான் நான் பிளான் பண்ண போயிட்டு ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி வெங்காயம் இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தக்காளி பிரியாணி ரெடி பண்ணியிருந்தேன். பொன்னி ரைஸில் தான் செஞ்சிருந்தேன். அதை ஃபஸ்ட்டு ஒரு 2 அளவுக்கு எடுத்து நான் ஊற போட்டாச்சு. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தக்காளி, காஞ்ச மிளகாய், பூண்டு இது எல்லாமே நல்லா தண்ணியில் வேக போட்டு எடுத்து அதிகமாக அரைச்சாச்சு. கூட வந்துட்டு கொஞ்சம் சீரகம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சி பூ இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பேஸ்ட் அப்படியே இருக்கட்டும். இப்போ குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஹோல் கரமாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணியிருக்கேன் அதுவுமே சேர்த்துட்டு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்டு நம்ம அரைச்ச இந்த விழுதை சேர்த்தாச்சு. தக்காளி விழுது சுருள வெந்ததும் இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தலைமிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி, மஞ்சள் பொடி, உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வேக விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1:2 டம்ளர் அளவுக்கு நம்ம பொன்னி அரிசினா தண்ணி எடுப்போம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா வேக வச்சதுக்கப்புறம் அரிசியை சேர்த்து 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும்.